நான் மதுரை மத்திய தொகுதிக்கு இன்னைக்கு பெரிய பிரசித்தி பெற்ற மதுரையில் திருக்கோயிலான மதுரை மீனாட்சி அம்மன் அவர்களை தரிசித்து அவர்களோட ஆசீர்வாதத்தோடு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மதுரை இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றி உள்ள பகுதியில் என்ன பிரச்சனை நாங்கள் போய் ஆய்வு செஞ்சோம். அப்போ முழுக்க இங்க மீனாட்சி அம்மன் கோவில் தரிசிக்க வரக்கூடியவர்கள் வெளி மாநிலத்திலிருந்து வெளிநாடுல வரக்கூடிய ஒரு பகுதியாக பார்க்கப்படுது மதுரை. இந்த அத்தியாவசிய பிரச்சனைனா இங்க ரோட்ல காவா தண்ணி வெளியில வருது, குப்பை இருக்கு. கோவிலுக்கு போறதுக்கு புண்ணிய ஸ்தலத்துக்கு போறாங்க, அந்த காவா தண்ணியும் அந்த குப்பையும் மிதிச்சிட்டு போகக்கூடிய சவால்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம நாங்க ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் பதவி ஏற்றதுக்கு உடனே மதுரையில என்ன இந்த அத்தியாவசிய காவா தண்ணி வந்துச்சா உடனே எங்க பகுதி செயலாளர்கள் எங்க வட்ட செயலாளர் உடனே களத்துல இறங்கி அங்க போய் நின்று இதை சரி செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க குப்பை இருக்கிற இடத்துல ஆரப்பாளையம் போன்ற பகுதி, மதுரை மீனாட்சி அம்மன் போன்ற பகுதியில எல்லாம் நடந்திருக்கு. நீங்க ஊடகவாதிகள் பார்த்திருப்பீங்க. இதை முறையாக கண்டிப்பாக மதுரையில் இருக்கக்கூடிய பாதாள சாக்கடை திட்டத்தை நாங்கள் ஃபண்ட் ரைஸ் பண்ணி இருக்கக்கூடிய பைப் பாத்தீங்கன்னா சின்ன பைப்பா இருக்கு, மக்கள் தொகை கூடி இருக்கு, அதுக்கு தண்ணிக்கு போறதுக்கான அதுக்கான அளவுகோல் சின்னதா இருக்கு, அது புது பைப்பை பிறப்பிக்கும். அதே மாதிரி பம்பிங் ஸ்டேஷன்ஸ் பாத்தீங்கன்னா குறைவா இருக்கு, அதுக்கான மோட்டர் கெப்பாசிட்டி குறைவா இருக்கு. இதை சரி செய்வோம். குப்பை ஆடுறதுக்கு மேன் பவர் எவ்வளவு தேவைப்படுது, குப்பை ஆடுற வைக்கல் எவ்வளவு தேவைப்படுது, இங்க குப்பை ஆடுறதுக்கு லாரிஸ் எவ்வளவு தேவைப்படுது, இதை முறைப்படுத்துவோம். நீங்க காவா போன்ற நிகழ்வு வருதுன்னா அந்த மண்ணை ஆடுறதுக்கான மிஷின் மதுரையில குறையாதான் இருக்கு. நீங்க சென்னை போன்ற நகரங்கள்லாம் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. அதையெல்லாம் இந்த மதுரை மக்களுக்காக, மதுரை மண்ணுக்காக, குறிப்பாக மதுரை மத்திய தொகுதிக்காக நான் கேட்டு வாங்கிட்டு கொடுத்து இதை முறைப்படுத்துவோம் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறோம். அதை கண்டிப்பா மக்களுக்கு சரி செஞ்சு கொடுப்போம். அது மக்களுக்கு தெரியும். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் என்ற அடிப்படையில் நாங்க இயக்கத்தை நடத்துறோம். வந்தது எங்க வந்திருக்கிறேன், கோவிலுக்கு வந்திருக்கிறேன். நான் கடந்த என்னோட வரலாறு எடுத்து பாருங்க, என்னோட பேஸ்புக் எடுத்து பாருங்க, என்னோட சோசியல் மீடியாவை எடுத்து பாருங்க. நான் திருப்பதி கோவிலுக்கு போவேன், இங்க திருவல்லிக்கையில் இருக்கிற கபாலீஸ்வரர் கோவிலுக்கு போவேன். அங்க நடக்கக்கூடிய திருவிழால நான் அவங்களுக்கு மோரையோ அன்னதானமோ பண்ணுவோம். எங்க தர்காக்கு அவங்க வருவாங்க. இதை யார் செய்யறாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். ஒரு நல்ல ஆட்சி நடக்குது. ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் வெரி குட் கவர்மெண்ட் நீங்க ரன் பண்ணிட்டு இருக்கிறார். முதல் தமிழ்நாட்டுக்கு என்ன பெண்களுக்கு பாதுகாப்பு தேவை, அதுக்கு ஒரு போர்ஸ் இறக்கி இருக்கிறாரு. டாஸ்மாக் பிரச்சனையா இருக்கு, அதுக்கு ஒரு போர்ஸ் இறக்கி இருக்கிறாரு. கஞ்சா குட்கா போன்ற பல பழக்கங்கள் அதிகமா இருக்கு, உடனடியாக கடுமையாக நடவடிக்கை எடுன்னு சொல்லியிருக்காரு. நீங்க நாங்க ஐபிஎஸ் கமிஷன் அவர்களை சந்திச்சிருக்கிறோம், கலெக்டர் அவரை சந்திச்சிருக்கிறோம். நீங்க இதுக்கு யாரும் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது. இது கடந்த ஆட்சியில யாரும் இதுல நடத்தியிருந்தா உடனே நீங்க அதை இல்லீகல் பாரை சீல் வைக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். இதைதான் மக்கள் கேட்டாங்க. ஒரு நல்ல ஆட்சியை, ஒரு மக்கள் ஆட்சியை, ஒரு ஜனநாயக ஆட்சியை, மக்களால் விரும்பப்பட்ட ஒரு ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் வந்திருக்கார். இதெல்லாம் சரி செய்வோம் மக்கள் நம்புறாங்க. நாங்களும் வேலை செய்யறோம். மேடம், நீங்க இன்னைக்கு ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் மாறி எந்த ஒரு சீஃப் மினிஸ்டர் உழைச்சிருக்காங்களா? நீங்க அப்படி பார்க்கணும். காலையில 9 மணிக்கு மாலை வரைக்கும் உட்காந்து இன்னைக்கு பல 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 விஷயங்களை அறிக்கை வாயிலாக, பல விஷயங்களுக்கு ஜியோ வாயிலாக கொடுக்கறோம்னா ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. டே 1ல 4 திட்டங்களை அறிவிச்சார். ஒரு 2 நாள்ல 4 திட்டம் அறிவிச்சார். அந்த திட்டம் எந்த மாதிரி திட்டம்? ஒவ்வொரு வீட்லயும் நேசிக்கக்கூடிய திட்டம். என் புள்ள பாத்தீங்கன்னா கஞ்சா அடிமையாயிடக்கூடாது, என் புள்ள குட்காக்கு அடிமையாயிடக்கூடாது, என் புள்ள போதிக்கு அடிமையாயிடக்கூடாது, என் புள்ள டாஸ்மாக் அடிமையாயிடக்கூடாது. அப்போ ஒரு தாயாக ஒரு வீட்டுல ஒரு அம்மா என்னத்தை நேசிக்கிறாங்களோ, ஒரு அக்கா என்னத்தை நேசிக்கிறாங்களோ, ஒரு தகப்பன் என்னத்தை நேசிக்கிறாங்களோ அதை முதல் சரி செஞ்சிருக்கிறார். இப்போ இங்க பெண்களுக்கு பாதுகாப்பு கடந்த ஆட்சியில பார்த்தோம். 2 வயசு பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்து மர்டர் பண்ண நிகழ்வா நடந்தது. இப்போ போர்ஸுக்கு இண்டிபெண்டா கொடுத்திருக்காரு மேடம். போலீஸ் பாத்தீங்கன்னா நீங்க உயர்மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் வரைக்கும் நீங்க உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். பார்த்தோம் காவல்துறை மேல நடவடிக்கை எடுத்திருக்காங்க, எதுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னு சொல்லி. இதெல்லாம் பார்க்கும்போது மக்களுக்கான தேவையான ஒரு ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் வேலை செய்யறாரு. மக்கள் புரிவாங்க. எதிர்கட்சி இந்த மாதிரி இதான வேலைகள் செஞ்சிட்டு இருப்பாங்க, இது ஏத்துக்க மாட்டாங்கன்னு பாக்குறேன். இன்னைக்கு மதுரை மத்திய தொகுதியில இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற மீனாட்சி அம்மன் ஆசீர்வாதத்தோட இன்னைக்கு மதுரையில் இறங்கி மதுரை மீனாட்சி அம்மன் பகுதியில் இருக்கக்கூடிய குறைகளை நேரடியாக ஆய்வு செஞ்சோம்.
இங்க இருக்கக்கூடிய சவாலான பிரச்சனை பாதாள சாக்கடை. அந்த பாதாள சாக்கடை கோவிலை சுத்தி நிறைய இடத்துல வந்து அந்த தண்ணி பொங்கி வர்றதுனால உடனடியாக அதிகாரிகளை கூப்பிட்டு அதை நீங்கள் கண்டினியூவாக சரி செய்ய வேண்டும். ஏன்னா நம்ம கடந்த காலத்துல இங்க வந்து திருவிழாவை பார்த்திருக்கிறோம். திருவிழா காலத்துல அதிகாரிகளுக்கு ஒரு சவாலா இருக்கிற காலத்திலே வந்து நீங்க வந்து சரி செய்ய முடியும் சொன்னால், இப்ப இங்க இருக்கக்கூடிய சுற்றுலா தலைமை வந்து இப்ப வெளிநாட்டு வாழ் மக்கள், இங்க இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய மிச்சம் இருக்கக்கூடிய மாநிலத்திற்கு மக்கள் இங்க வந்து பாத்தீங்கன்னா மீனாட்சி அம்மனை வணங்குவதற்காக வழிபடுவதற்காக வரக்கூடிய பகுதியாக இருக்கு. நீங்க துரித நடவடிக்கை எடுத்து இங்க இருக்கக்கூடிய அத்தியாவசிய தேவையை, அது குப்பையாக இருந்தாலும் சரி, பாதாள சாக்கடை காவா போன்ற நிகழ்வாக இருந்தாலும் சரி, சாலை விளக்குகளாக இருந்தாலும் சரி, உடனடியாக நீங்கள் வந்து சரி செய்ய தரணும்னு சொல்லியிருக்கிறோம். அதிகாரிகள் அவர்களுக்கு வந்து செவிசாய்த்து நாங்கள் தொடர்ச்சியா சரி செஞ்சுட்டு இருக்கிறோம். நாங்கள் துரிதமாக அந்த பணியை செய்யறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இனி நாங்கள் மரியாதைக்குரிய கலெக்டர் அவர்களை சந்திச்சோம், காவல்துறை கமிஷனர் அவர்களை சந்திச்சோம். நாங்கள் மரியாதைக்குரிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் ஹானபிள் சீஃப் மினிஸ்டரும் அவர்கள் தமிழ்நாட்டு அரசியல்ல கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய, மசூதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய, சர்ச்சுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய, பள்ளிக்கூடத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மார்க்களை உடனடியாக ரிமூவ் செய்ய வேண்டும். 714 டாஸ்மார்க்கை ரிமூவ் செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக மதுரை மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டியில் இருக்கக்கூடிய பார்களாக இருந்தாலும் சரி, டாஸ்மார்க்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க சீல் வைக்க வேணும்னு சொல்லியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் மத்திய பகுதியில எந்த கடையில வந்து பாத்தீங்கன்னா குட்கா எங்க இருந்து வருது, ஏன்னா கடந்த 2 நாள் முன்னாடி பார்த்திருக்கிறோம். இந்த மத்திய பகுதியில மாலிக் என்பவரை வந்து கைது செஞ்சிருக்கிறாங்க. இன்னொரு நபரை வந்து கைது செய்து எஃப்ஐஆர்ல சேர்த்திருக்கிறாங்க. இந்த குட்கா எங்க போகுது அப்படின்ற அந்த கடை நபரை கூட வந்து எஃப்ஐஆர்ல சேர்த்திருக்கிறாங்க. முழுமையாக இந்த ஹானபிள் சீஃப் மினிஸ்டர் மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் எந்த பகுதியிலுமே போதை சார்ந்த போதை வஸ்துகள் விற்கக்கூடாது, கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இதுக்காக நீங்க வந்து யாராச்சும் வந்து இப்ப நாங்க வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலர் பேசுறோம், பார்ட்டி சார்ந்து பேசுறோம், நீங்க எந்த துளியிலும் வந்து இதுக்கான ரெக்கமெண்டேஷனோ நீங்க இவங்க சொல்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்களுக்கான சாத்தியமான விஷயங்களோ நீங்க செய்யக்கூடாது. குறிப்பாக மதுரை மத்திய பகுதியில எந்த பகுதியில நீங்க வந்து நைட்டு வந்து இரவு பூரா கள்ளச்சந்தை டாஸ்மார்க் வித்தாலும் சரி, போதை வஸ்துக்கள் குட்கா கஞ்சா போன்ற நிகழ்வு இருந்தாலும் சரி, நீங்கள் கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த ஆட்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மக்கள் ஆட்சி. இந்த ஆட்சி வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கான ஆட்சி. ஹானபிள் சீஃப் மினிஸ்டர் அவர்கள் மக்களுக்கான சீஃப் மினிஸ்டரா இருக்கிறாரு. நீங்க போலீஸ் அவர்களுக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட கொடுத்திருக்கிறாரு. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் நாங்க சொல்லியிருக்கிறோம். அவங்க முழுமையாக இதை வந்து மகிழ்ச்சி பெறாம ஏத்துக்கிட்டு நாங்க இதுக்கான நடவடிக்கை எடுக்கிறோம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஆய்வை வந்து நீங்க மேற்கொண்டு சார், மதுரை மத்திய பகுதியை பொறுத்த வரைக்கும், நீங்க மதுரையே பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா சார், இந்த பாதாள சாக்கடை திட்டம் மிகப்பெரிய சவாலா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்க இருக்கக்கூடிய நகரத்துல வந்து குப்பைகள் கூலமா இருக்கிறது, குப்பையை அள்ளாம இருக்கிறது, குப்பையை முறையாம கலெக்ட் பண்ணாம இருக்கிறது. இதுக்கான சவால்கள் அதிகாரிகள்ட்ட சொல்றாங்க. இதுக்கு என்ன காரணம் இருக்கு, இதுக்கு என்ன மேன் பவர் ஷார்டேஜா இருக்கு, நாங்க பாதாள சாக்கடை திட்டத்துக்கு முறையாக வந்து ஒரு பட்ஜெட்டை தயார் பண்ணோம், அது வந்து பாத்தீங்கன்னா நிறுத்தி வைக்கப்பட்டு இருக்கு, கவர்மெண்ட் ஜியோ வந்து நாங்க முயற்சி, இதுக்கெல்லாம் நீங்க வந்து ஃபண்டு தான் காரணம். இதெல்லாம் சரி செய்யணும்னா கண்டிப்பாக நீங்க சொல்ல மாதிரி ஒரு 6 மாசமோ 1 வருஷ காலமாகும். ஆனா அதுக்கான சாத்தியக்கூறு மிக அதிகம். ஏன்னா வந்து இன்னைக்கு நடக்கக்கூடிய கவர்மெண்ட் வந்து மக்களோட கவர்மெண்ட். ஹானபிள் சீஃப் மினிஸ்டர் வந்து மக்களுக்கு அத்தியாவசிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பெண்கள் பாதுகாப்பாக இருந்தாலும் சரி, உடனே நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காரு. நீங்க சொல்ற 10 வருஷ காலம் அவர்கள் இருந்தாலும் கூட அவங்க முறையா செய்யல. ஏன்னா நம்ம மதுரை கார்பரேஷன்ல மக்களுக்கான திட்டத்தை அவங்க முறைப்படுத்திருந்தா இன்னைக்கு சரியா இருந்திருக்கும் சார். மதுரை பூரா குப்பம் கூலமா காவா வர காரணம் என்ன? நீங்க சொல்லக்கூடிய 5 வருஷம் ஆட்சி, 5 வருஷம் அமைச்சர், கார்பரேஷன் நடந்த ஊழல், மக்களுக்கு செய்யக்கூடிய வரி பணத்தை இங்க இருக்கக்கூடிய திமுக ஆட்சியாளர்களும் அமைச்சர் பிடிஆர் போன்றவர்களும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பணத்தை கையூட்டம் செய்து இங்க இருக்கக்கூடிய மாநகராட்சி மேயரோட கணவரை வந்து அரசு செய்யறாங்கன்னு சொன்னா, முழுக்க இந்த திட்டத்துக்கு மதுரை இவ்வளவு குப்பமும் கூலமாக காவாவாக மாறினதுக்கு திமுக ஒரு பிரதான காரணமா இருக்கு. அதையெல்லாம் கண்டிப்பா சரி, மக்களோட கோரிக்கை அதுதான்.
மக்கள் வந்து எங்களுக்கு பணத்தை கொடுங்க, மக்கள் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திட்டத்தை கொடுங்கன்னு முதல்ல கேட்கல. எங்களுக்கு அத்தியாவசிய இதை வந்து சரி பண்ணி கொடுங்க. இதுக்கு காரணம் யாருன்னு மக்கள் உணர்றாங்க. இதுக்கு காரணம் முழுக்க முழுக்க பிடிஆர். இந்த மதுரையில 2 அமைச்சர் இருந்தாங்க. அந்த 2 அமைச்சரை தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வீட்டுக்கு அமைச்சிருக்காரு. ஒரு சைடு மூர்த்தி இருந்தார், ஒரு சைடு பிடிஆர் இருந்தார். இவர்கள் எல்லாம் சரியாக செய்யலன்னு இன்னைக்கு ஹானபல் சீஃப் மினிஸ்டர் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. துரிதமாக இதுக்கான செயல் வடிவம் தரப்படும் சொல்றோம் சார். நாங்க வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சார், இந்து முஸ்லீமுக்கு. நான் பாத்தீங்கன்னா மதுரையில் சென்னையில இருந்து இங்க வரேன், மக்களை சந்திக்க வரேன், மீனாட்சியை தரிசிக்க வரேன். மீனாட்சியோட ஆசீர்வாதத்தோட கலத்தை இதை வந்து திரிக்கிறாங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு தமிழக வெற்றி கழகம் ஹானபல் சீஃப் மினிஸ்டராக இருந்தாலும் சரி, எல்லா மதத்துக்கான தலைவராக எங்க இயக்கம் நடத்தப்படுது. எல்லா மக்களுக்கான திட்டம் தான் சார் கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். இது யாரோ திரிக்கிறாங்க, அதுக்குள்ள போகணும்னு பாக்குறேன். இல்ல நீங்க கோவில்ல ஆய்வு பண்ணும்போது இங்க லட்சம் வராங்க, இந்த கோவிலை தரிசிக்க வராங்க. அத்தியாவசியமான கழிப்பறை எத்தனைங்க இருக்கு இந்த கோவில்ல? கழிப்பறை எத்தனை கழிப்பறை வச்சிருக்காங்க? அந்த கழிப்பறையை வந்து இவ்வளவு கூட்டம் வரணும்னா எவ்வளவு கழிப்பறை தேவைன்னு பார்ப்போம். நாங்க முறையாக அதிகாரிகளையும் கோவில் நிர்வாகத்தையும் ஆய்வு செய்து அவர்கள்ட்ட வந்து தகவலை கொண்டு வந்து அதுக்கு முறைப்படுத்தி செய்யறதுக்கான முயற்சியை மேற்கொள்ளும் சொல்றோம். கண்டிப்பா கோவில் நிர்வாகிகளோடையும் அதிகாரியோடையும் கலந்து ஆலோசித்து மக்களுக்கு இந்த ஆட்சி வந்து பாத்தீங்கன்னா மேடம், இந்த ஆட்சி முழுக்க முழுக்க மக்கள் ஆட்சி. மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யணும். அப்ப மக்களுக்கு என்ன தேவைன்னு செய்யணும்னா அரசு அதிகாரிகளோடையும் அங்க இருக்கக்கூடிய நிர்வாகத்தோடையும் ஆலோசித்து மக்களுக்கு என்ன வந்து கொடுக்க முடியுமோ அதை முறையாக கொடுப்போம்னு சொல்றோம்.